காங்கிரசுக்கு திமுக அடிமையாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்க அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலைக்கு வந்துட்டு திமுக. இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க, அதுல அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்க அழைச்சிட்டாங்கல்ல. அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கதானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்ப குழப்பம் வந்துடுதுல திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டிருக்கின்றது. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே சந்திப்பதில் என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அதோடு இல்லாமல் நான் அவரை சந்திக்க போகும்போது என்னோட முகத்தெல்லாம் நான் மூடிட்டு போல, நேரடியாக தான் போயிட்டு நேரடியாக தான் வந்தேன். சம்பந்தமா ராகுல் காந்தி இவங்கெல்லாம் அவங்க தான் போய் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, திமுக தான் கெஞ்சுறாங்க, அவங்க தான் டெல்லி அடிமைகள், நாங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. யாருக்கு அடிமைன்னு அவருக்கே நல்லா தெரியும்.